பொங்கல் அருமையாக நெய்யும் தேங்காய் எண்ணெயும் போட்டு சீரகம், மிளகு, இஞ்சி தாளிப்புல அருமையான பொங்கல் தயாராகினாங்க. சுபஹானல்லா. சாம்பார் அங்கே தயாராகிட்டு இருக்கு. குறைஞ்சது ஒரு 150 பேருக்கான உணவு அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் லாக் ஆகி இருக்கிற பெண்களை சந்தித்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தி இன்னைக்கு அரை நாள் முழுக்க களப்பணி செஞ்சுட்டு வந்த கையோட இம்மீடியட்டா பொங்கல் செய்ய ஆரம்பிச்சாச்சு. துவா செய்யுங்க நிறையா. இந்த பணிகள் எல்லாம் தொய்வில்லாமல் செல்லணும் அப்படிங்கிற விஷயத்துக்கா. வண்டி இருக்கா இல்லையா, யாரு என்ன செய்ய முடியும், அந்த பரிதவிப்பெல்லாம் தள்ளி வச்சுட்டு வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸு, கம்மடை, முறுக்கு, மிச்சரு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கூட அள்ளி போட்டுட்டு இருக்கிற ரவையை கிண்டி இருக்கிற சேமியாவை கிண்டின்னு எடுத்துக்கிட்டு ஒரு சகோதரி அவ்வளோ டெடிக்கேட்டடாக காலையில் பார்சல் பண்ணிட்டாங்க 9 மணிக்கெல்லாம். களத்துக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ 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 கடினங்கள் அப்படின்னு. அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்டு வீடு இல்லாமல் இருக்கிற இடத்துல இருந்து ரெஸ்கியூ பண்ணி நம்ம மண்டபத்தில் கொண்டு போய் சேர்த்துனோம்ல, அவங்களும் ஓரளவுக்கு சேஃப். அவங்களுக்கு வேலைக்கு உணவு கிடைச்சிருது, டீ கிடைச்சிருது, தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிடலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே லாக் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. ஓட்டு வீடு, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு, ஆனால் வீட்டுக்குள்ளே தான் இருக்க சுச்சுவேஷன்ஸ். அந்த மாதிரி இருக்கவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, பிள்ளைகளை வைத்துக்கொண்டு சில இடத்துல எல்லாம் பெண்கள் 10-15 பேர் வெளியே வந்து ஒரு போராட்டத்தையும் நடத்துகிற அளவுக்கு கொந்தளிப்பில் இருந்தாங்க. பிறகு அவங்களெல்லாம் சந்திச்சு பேசிட்டு இப்போ நாங்கள் உணவு எடுத்துக்கொண்டு வர்றோம் அப்படின்னு வந்த உடனேயும் ஒரு துவாவோட பாத்திரத்தை வச்சு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் எவ்வளோ அருமையாக கொதிக்கிட்டு பாருங்களேன். நம்ம வீட்டில் நமக்காக செய்யும்போது மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம பிறருக்காக கடினப்படுறவங்களுக்காக செய்யும்போது எல்லாம் ரொம்ப அழகாக்கி வைக்கிறான். இதெல்லாம் கூட ஒரு அத்தாட்சி தான். இறைவன் மிகப்பெரியவன். உங்களால் முடிந்த ஒவ்வொரு விஷயத்தையும் காயல்பட்டினத்தை நோக்கி அனுப்புங்கள். இன்னும் ஒரு 3 நாள் கண்டிப்பாக ஃபுல்லாக ரெஸ்கியூ ஒர்க் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு மறுபடியும் நினைவுகிறேன். எல்லாருக்கும் ஜிசாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும். يا الله يا الله يا أرحم الراحمين اللهم حوالينا ولا علينا اللهم على الآكام والآجام والذراب والأودية ومنابت الشجر يا الله يا الله يا أرحم الراحمين صلى الله على محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم يا الله يا الله يا أرحم الراحمين اللهم حوالينا ولا علينا اللهم على الآكام والآجام والذراب والأودية ومنابت الشجر يا الله يا الله يا أرحم الراحمين صلى الله على محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم يا الله
يا أرحم الراحمين. اللهم حوالينا ولا علينا، اللهم على الآكام والآجام والذراب والأودية ومنابت الشجر يا الله يا الله يا أرحم الراحمين. صلى الله على محمد، صلى الله على محمد، صلى الله عليه وسلم. يا الله يا الله. صلى الله على محمد، صلى الله عليه وسلم. يا الله يا الله يا أرحم الراحمين. اللهم حوالينا ولا علينا، اللهم على الآكام والآجام والذراب والأودية ومنابت الشجر يا الله يا الله يا أرحم الراحمين. صلى الله على محمد، صلى الله على محمد، صلى الله عليه وسلم. يا الله يا الله يا أرحم الراحمين. الله